வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேகன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு அங்கே இருந்தாங்க நம்ம ஜாப் வேகன்சிஸ். இவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அந்த ரோலுக்கு தான் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மொத்தம் 1299 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்கா ரீஜனில் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 654 வேகன்சிஸும் உமன்ஸுக்கு 279 வேகன்சிஸும் மொத்தம் 933 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் அப்படி ஐஆர்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ரிசோர்ஸ் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 255 உமனுக்கு 111 மொத்தம் 369. டோட்டல் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1299 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி நண்பர்களுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்டி அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 30 வேகன்சிஸும் உமனுக்கு 13 வேகன்சிஸ் மொத்தம் 43 வேகன்சிஸும். எஸ்சி அவங்களுக்கு மென்னுக்கு 7 வேகன்சிஸும் உமனுக்கு 3 வேகன்சிஸும் மொத்தம் 10 வேகன்சி ஆக மொத்தம் 53 வேகன்சிஸ் எஸ்சி பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்கேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 36,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. பிசி முஸ்லீம் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரையும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி நண்பர்களுக்கு 35 வயசு வரையும், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து 35 வயசு வரையும், விடோக்கு வந்து 37 வயசு வரையும் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படி ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 47 வயசு வரையும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 20% டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐ கீழே இருப்பாங்க கேட்ரு, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஒரு 5 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுமே இந்த எக்ஸாம் இதுக்கு குவாலிஃபிகேஷன். அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 47 வயசு வரையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட்டாஸ் வைஸாக அவங்க வந்து வேகன்சிஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கோட்டான்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஓப்பன் கோட்டான்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து அப்ளை பண்ணுறது டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மென்னு உமனு எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வார்ட்ஸ் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிசி எம்பிசி எஸ்சி எந்த ரீஜன்லையுமே இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் வந்து அது வந்து அவங்க வந்து இந்த இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் மினிஸ்ட்ரியல் வார்ட்ஸ் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பணியில் இருக்கும் போதே இப்போ போலீஸில் இறந்துருவாங்க இல்லைங்களா, அவங்க வாரிசுக்கும் ப்ளஸ் அவங்களோட இப்போ போலீஸில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட வாரிஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷல் கோட்டா அதாவது ஓப்பன் மினிஸ்ட்ரியல் வார்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே வந்து இதில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுமே வந்து முன்னுரிமை கொடுத்து அதுக்குமே அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸாக அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களோட பசங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா அவங்க பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு அதுக்குமே அவங்க வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கே நல்லாவே புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் என்னென்ன ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாம் இருக்குங்க. அந்த எக்ஸாமுக்கான மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்க் அலோகேஷன் ஃபார் ஓப்பன் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்டில் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்குங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாக்கு 70 மார்க்கும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு 85 மார்க்கும் வைக்கிறாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் ஓப்பன் கோட்டாக்கு 15, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வைவா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாக்கு 10 மார்க்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் மார்க்ஸ் 5 சொல்லி மொத்தம் 100 மார்க் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன விதமான ஸ்டேஜ் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 100 மார்க்கு 100 கொஸ்டின். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hours 40 minutes சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் 40 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெயின் பார்ட் 2ல் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் பியில் லாஜிக்கல் அனலைசஸ், நியூமெரிக்கல் அனலைசஸ், சைக்காலஜி டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல 40 மார்க் இருக்கும், 80 கொஸ்டின்ஸ் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ½ மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பிக்கு வந்து 30 மார்க் 60 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் கொஸ்டின்ஸ் ½ மார்க் அதாவது ½ மார்க் கேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து இதுங்க. நீங்கள் மினிமம் 25 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.tnusrb.tn.gov.in. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ளார போய்ட்டு உங்களோட ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்
இப்போ ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. அது முடிஞ்சோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி ஆர் டிஎன்சி பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து மினிமம் வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உமனுக்கு 159 சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 167 சென்டிமீட்டரும், உமனுக்கு மினிமம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டுமே அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள், ஒவ்வொன்றும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட், அதாவது வந்து ரன்னிங் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ளே கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமனுக்கு 400 மீட்டரை 2 நிமிஷம் 30 செகண்டில் வந்து கடக்கணும், அதுக்குள்ளே கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், மிலிட்ரி பர்சனல் ஹூ ஆர் கோயிங் டு ரிட்டையர் வித்தின், அதாவது மிலிட்ரியில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் ஒரு வருஷத்துக்குள்ளே ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டரை 8 நிமிஷத்துக்குள்ளே கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 15 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப், அதாவது கயிறு பிடிச்சி மேலே வருவாங்க இல்லைங்களா, ரோப் கிளைம்பிங்கு, ஜம்ப்பு, லாங் ஜம்ப் இதெல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து எவ்வளோ மார்க்கு, நீங்கள் எவ்வளோ வந்து மீட்டர் வந்து நீங்கள் கடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உமன் கேண்டிடேட்டுக்கும் வந்து லாங் ஜம்ப்பு, த்ரோ, ரன்னு, ஷார்ட்ஸ் புட்டு எல்லாமே இருக்குதுங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனும் கொடுத்துருக்காங்க, எல்லாம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அவங்க மார்க்குக்கு நீங்கள் இவ்வளோ மீட்டர் போட்டால் இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி பக்கவாக அவங்க வந்து ஷெடியூல் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் நல்லா தரவாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள், படித்து தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நாங்கள் யூடியூப்பில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் சொல்லுவோம், முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் ஃபார், அதாவது வந்து 20% டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து என்ன பொசிஷன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓப்பன் கேண்டிடேட் கூட அப்ளை பண்ணலாம், அதுக்கு தனி எக்ஸாம், இதுக்கு தனி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே தாங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கும் அதே இதுதான், ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு அதே பொசிஷனில் தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டாங்க. அதாவது வந்து வைவா வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா TNUSRB அவங்களோட ஆஃபீஸில் தான் வந்து நாங்கள் வந்து வைவா கண்டக்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைவா கண்டக்ட் அட்டன் பண்ண வர கேண்டிடேட் வந்து எல்லாமே அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும். அது கூட 2 ஃபோட்டோ காப்பீஸ், 2 செட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கூட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து அடுத்தது ஸ்பெஷல் மார்க் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட், டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஏட்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, நல்லா இது பண்ணுறாருன்னா அவங்க கோல்டு மெடல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும், ரிப்பப்ளிக் டே அதெல்லாம் வந்து கோல்டு மெடல்லாம் கொடுப்பாங்க. அதுக்குமே அவங்க வந்து மார்க் தராங்க. கோல்டு மெடலுக்கு 5 மார்க்கும், சில்வர் மெடலுக்கு 3 மார்க்கும், பிராசன் மெடலுக்கு 2 மார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா www.tnusrb.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டே வந்து ஓப்பன் கோட்டாலையும் டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கேண்டிடேட் வந்து லாஸ்ட் டேட் வரையும் உங்கள் வந்து நீங்கள் டைம் பண்ண தேவையில்ல. நீங்கள் முன்னாடியே எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டிவிடுங்க. லாஸ்ட் டைமில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் இஷ்யூலாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்னிங்குமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது குவாரிஸ் இருக்குது, டெக்னிக்கலாக உங்களுக்கு ஏதாவது குவாரிஸ் இருக்குன்னா அதுக்கான நம்பரும் மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் ரிலேட்டட் குவாரிஸ் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க தனித்தனியாக வந்து எல்லாமே நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எதாவது குவாரிஸ் இருக்குன்னா மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க, அதுக்குமே நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நாங்கள் வந்து ஆல் டிக்கெட் இஷ்யூ பண்ணும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.